Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய IFNA ஃபங்க்ஷனோட யூசேஜை பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, IFNA ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்னங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். நாம் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது, உதாரணத்துக்கு லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது NA, அதாவது நோ வேல்யூ இஸ் அவைலபிள் அப்படிங்கிற எரரை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவோம். அந்த குறிப்பிட்ட NA எரரை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு பதிலாக வேறு ஒரு கஸ்டமைஸ்டு மெசேஜை அங்கே ஆல்டர்னேட்டிவ் ரிசல்ட்டாக கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம IFNA ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை கவனித்து பார்த்தீங்கன்னா VLOOKUP யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை சோர்ஸ் டேட்டாவில் அந்த லுக்கப் வேல்யூ இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக இங்கே என்ன எரரை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், NA நோ வேல்யூ இஸ் அவைலபிள் அப்படிங்கிற இந்த எரரை தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த எரரை ட்ராப் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவாக இதுக்கு வேறு ஒரு மெசேஜை வேல்யூவை கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் நாம் IFNA ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஈக்குவல் டு IFNA ஃபங்க்ஷன். IFNA ஃபங்க்ஷனில் நமக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ, செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ IFNA. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டோட வேலை என்னென்னா, நாம் செலக்ட் பண்ணுற செல்லில் NAங்கிற எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த வேல்யூ ஆர்குமெண்ட்டோட வேலை. ரெண்டாவது ஆர்குமெண்ட்டோட வேலை என்னென்னா, செக் பண்ணி NAங்கிற எரர் இருக்கா, இருந்தால் என்ன செய்யணும், என்ன மெசேஜை என்ன வேல்யூவை அங்கே கொண்டு வரணுங்கிறத நாம் இந்த ஆர்குமெண்ட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வேல்யூ IFNA, ஒரு வேளை NAங்கிற எரர் வந்ததுன்னா நமக்கு இங்கே என்ன ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் என்ன வரணும், ரொம்ப சிம்பிள். நீங்கள் நியூமரிக்கலாக ஏதாவது கொடுக்க போகிறீங்கன்னா டபுள் கோட் தேவையில்லை, தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னா டபுள் கோட்டுக்குள்ளே தான் அந்த டெக்ஸ்ட் வரணும். ஸோ டெக்ஸ்ட்டை கொடுக்கும் போது டபுள் கோட் இல்லாமல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் இல்லாமல் டபுள் கோட் இல்லாமல் கொடுக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல நேமுங்கிற இன்னொரு எரரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டை கொடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கோட்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் கொடுங்க. அப்போ நாம் அந்த ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணும்போது எங்கெல்லாம் NA எரர் வருதோ அங்கெல்லாம் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மெசேஜ் வந்துடும். இல்லைங்கிற பட்சத்தில் அந்த ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்தாச்சு. உதாரணத்துக்கு செபாஸ்டின் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், NAங்கிற எரர் வரும். பட் அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் வேணுமோ அதை இந்த IFNA ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அந்த வேலையை பார்த்துரும். ஸோ அப்போது IFNA ஃபங்க்ஷனை மற்ற ஃபங்க்ஷன்ஸோட நம்ம ரேப் பண்ணி யூஸ் பண்ணும் போது வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த VLOOKUP கம்ப்ளீட் ஃபங்க்ஷனையும் எதுக்குள்ளே நம்ம ரேப் பண்ண போகிறோம்னா IFNAக்குள்ளே. ஸோ அப்போது IFNA ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேல்யூங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே தான் எது ஃபுல்லாக கவர் ஆயிடுது, VLOOKUP ஃபங்க்ஷன். அப்போது கமா கொடுத்ததுக்கப்புறம் வேல்யூ IFNA. ஸோ நியூமரிக்கலாக உங்களுக்கு தேவைன்னா டபுள் கோட் கொடுக்க வேண்டாம். ஓகே, டெக்ஸ்ட் தான் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டபுள் கோட்குள்ளே தான் நீங்கள் அதை மெசேஜை கொடுத்தாகணும். ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ ஃபில் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா எங்கெல்லாம் நமக்கு NA எரர் வருமோ அதை ட்ராப் பண்ணி அதுக்கு பதிலான அந்த ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒருவேளை கிரேஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ரேங்கே கிடையாது, அங்கே சோர்ஸ் டேட்டாலே உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னும் போது இந்த இடத்துல எரர் வராது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே எம்டியாக இருக்குன்னா அது எம்டி ஸ்ட்ரிங் தான். ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு என்ன வரப்போகிறதில்ல, எரர் வரப்போகிறதில்ல. அதனால் எரர் வராதனால நாம் கொடுத்த கஸ்டம் மெசேஜும் பார்த்திங்கன்னா வராது. ஸோ அப்போது நம்ம யூஸ் பண்ணுறது மேட்ச் ஃபங்க்ஷனோ XLOOKUP ஃபங்க்ஷனோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த IFNA ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் இந்த மாதிரி வேறு சில எரர்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எல்லா எரரையும் நான் NA மட்டும் ட்ராப் பண்ணணும் இல்லை, எந்த விதமான எரராக இருந்தாலும் எனக்கு ட்ராப் பண்ணி ஆகணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வேறு மெசேஜை கொண்டு வரணுன்னும் போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், IF எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எல்லா டைப் ஆஃப் எரரையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ட்ராப் பண்ண முடியும்.
இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில எரர் தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன், அந்த குறிப்பிட்ட எரரை மட்டும்தான் எனக்கு ட்ராப் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் கொண்டு வரணும்னும் போது அதுக்கும் தனித்தனி இஸ் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக அந்த வீடியோவும் நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். நீங்களும் அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.